பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்டு மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நீங்க சுகமாக, ஆரோக்கியமாக, நல்ல பலனாக இருப்பீர்கள் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். வேதத்துல ஒரு சம்பவத்தை இந்த நாளிலும் நாம தியானிக்கலாம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. சங்கீத புஸ்தகம் 105வது அதிகாரத்திலே 22வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியுமாக ஆக்கினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நம்ம கவனித்து பார்க்கும்போது, தன் ஆஸ்திக்கெல்லாம் ஆண்டவனாக, தன் சோத்திரம் வீட்டுக்கெல்லாம் சோத்திரம் ஆண்டவனாக, அதிபதியாக ஆண்டவராகிய தேவன் இந்த எகிப்து தேசத்துல பார்வோன் மன்னன் சோத்திரம் இருந்த அந்த இடத்துல யோசேப்பை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதாக இந்த வேத வசனத்தின்படி நம்ம பார்க்கலாம். ஏன் என்று சொன்னால், அந்த பார்வோன் தான் தன் வீட்டுக்கெல்லாம் ஆண்டவனாக, ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியாக அந்த யோசேப்பை அந்த இடத்துல உயர்த்தி வைக்கிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, ஒரு அடிமையாக போனவர், தள்ளப்பட்ட ஒரு பாத்திரம், எல்லாராலையும் ஒதுக்கப்பட்ட ஒரு பாத்திரம், சகோதரரால வெறுக்கப்பட்ட ஒரு பாத்திரம், அட்ரஸ் இல்லாம காணப்பட்டவரு. ஆனா யோசேப்ப அந்த தேசத்துல தேவன் என்ன செய்கிறார்? உயர்த்தி வைக்கிறார். யோசேப்பு என்று சொன்னால் கனி தருகிற திராட்சை செடி என்று சொல்லி அர்த்தம். அந்த வார்த்தைக்கு ஏற்றார் போல ஒரு கனி தருகிற ஒரு மகனாக ஆண்டவர் யோசேப்பை தேவன் உயர்த்தி வைக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உயர்வு அந்த யோசேப்புக்கு சாதாரணமா கிடைச்சல்ல. நீங்க நினைக்கிறீங்க சோத்திர உயர்வு எல்லாம் தானா வந்துடும், எங்கேயாவது இருந்து கொட்டிடுவாங்க, ஏதாவது கிடைச்சுன்னு சொல்லிட்டு. ஒரு மனிதனை தேவன் உயர்த்த சித்தம் கொண்டால் அதை யாரும் தடுக்க முடியாது. ஆனால் ஆண்டவர் அந்த உயர்வை கொண்டு வருவதற்கு பல தடைகளை, பல பிரச்சனைகளை தாண்டி வர வேண்டியதா இருக்கிறது. ஆனால் நீங்கள் இந்த 105 சங்கீதத்துல சோத்திரம் 17, 18 வசனத்தை வாசிக்கும் போது 4 விதமான கட்டத்தை அவர் என்ன பண்றாரு? தாண்டி வர்றாரு. முதலாவது பார்க்கிறோம், அந்த சோத்திரம் 17வது வசனம் சொல்லுது, யோசேப்பு சிறையாக விற்கப்படுகிறார். அப்படியானால் செய்யாத குற்றத்துக்காக யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ள போறார். சிறைச்சாலைக்குள்ள ஒருத்தர் போனா உலகம் எப்படியெல்லாம் பேசும். ஆனா இந்த யோசேப்பு சிறையாக விற்கப்படுகிறார். செஞ்ச குற்றத்துக்கா? இல்ல, செய்யாத குற்றத்திற்காக அவர் சிறையாக விற்கப்படுகிறார். 2வது 18 வசனம் சொல்லுது, அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்களாம். அப்படியானால் வாழ்க்கையில அவருக்கு அவ்வளோ ஒடுக்கம் வந்தது, நெருக்கம் வந்தது. நெருக்கம் உள்ள இடத்துலதான் ஒரு பெருக்கம் வரும் அப்படிங்கறத சோத்திர யோசிப்பை நல்லா அறிஞ்சார். அதனாலதான் அந்த நெருக்கத்தை அவர் பொருட்படுத்திக் கொள்ளவில்லை. அந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி யோசிப்பு கூப்பிடுகிறதை நம்மளால பார்க்க முடிகிறது. 3வது பாத்தீங்கன்னா, சோத்திரம் அவன் கால்களை விலங்க போட்டு விடுக்கிறார்கள், பிராணன் இரும்பில் அடைப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அவ்வளோ பெரிய அந்த பிராணனுக்கே பயங்கரமான ஒரு இரும்பு நெருக்கடி வருகிறது போல அவருடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது. 4வது பார்க்கிறோம், ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னார்கள் சூத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க 19 வசனத்துல கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவர் என்ன பண்ணினதாம்? புடமிட்டது. அப்படியானால் அவருடைய வாழ்க்கையில பயங்கரமான சோதனை. அந்த சோதனைகளை தாண்டி அவர் வந்தார். அந்த சோதனைகளை பெரிதாக அவர் படுத்தவில்லை. அந்த சோதனைகளுக்கு மத்தியில சாதனை படைக்கிற ஆண்டவரை, சாதனை படைக்கிற தெய்வத்தை தன் முழு நிச்சயமாய் அவர் நம்பினார். அப்படி நம்பினபடினால யோசேப்புடைய வாழ்க்கையில ஆண்டவர் உயர்த்தினார். பார்வோன் தேசத்துல, எகிப்து தேசத்துல ஆண்டவர் அந்த யோசேப்பை
அந்த பார்வோனுடைய வீட்டுக்கு ஆண்டவனாக, ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியாக ஆண்டவர் உயர்த்தினார். ஆக பிரியமானவர்களே, யோசேப்பு கடந்து போன 4 காரியங்கள் என்ன காரியம்னா, அவர் சிறையாக விற்கப்படுகிறார். 2வது, கால்களை விலங்க போட்டு ஒடுக்குகிறார்கள். 3வது, பிராணன் இரும்பில் அடைபடுகிறது. 4வது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அந்த வசன மரம் புடமிட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராய் இருப்பார் என்று சொன்னால், பல சோதனைகள், பல நெருக்கடிகள் நீங்கள் தாண்டி போக வேண்டியதா இருக்கும். அந்த சோதனைகளும் அந்த போராட்டங்களையும் நீங்கள் தாண்டி வந்துட்டீங்கன்னா, யோசேப்பை ஆண்டவர் உயர்த்தினது போல உங்களையும் உயர்த்துவார். சோதனை நேரத்துல, சோதனை காலத்துல முறுமுறுக்காதீங்க. சோதனை காலத்துல மனம் தளராதீங்க. திட நம்பிக்கையா இருந்து படைத்த இயேசுவை மனசார நம்புங்க. அவரை பிடித்து கொள்ளுங்க. உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோசேப்பு உயர்த்தினது போல உங்களையும் உயர்த்துவாராக. ஆமென். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஏசப்பா, நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தாவே, ஸ்தோத்திரம். அந்த யோசேப்பை பார்வோனுடைய ஆண்டவரே அரண்மனையில ஆண்டவரே வீட்டுக்கெல்லாம் ஆண்டவனாக, ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியாக உயர்த்தினதற்கு பல தடைகளை தாண்டி யோசேப்பு வர வேண்டியதா இருந்தது ராஜா. அந்த தடைகளை தாண்டி வந்தது நிமித்தம் அந்த யோசேப்பை ஆசீர்வதித்தீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இதை கேட்கிற ஜனங்களும் எத்தனை போராட்டம், பிரச்சனை கிறிஸ்துவ நிமித்தம் வந்தாலும் அதை சகித்து மேற்கொள்ளக்கூடிய விசுவாசத்தை தரும்படி காட்சி வைக்கிறேன். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆமேன். God bless.